அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம மேஜர் ஸ்கேல் எப்படி ஃபார்ம் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. டோன், ஹோல் டோன், ஹோல் டோன், செமிடோன், ஹோல் டோன், ஹோல் டோன், ஹோல் டோன், செமிடோன். இப்போ இது நம்ம உதாரணத்துக்கு சி மேஜர் ஸ்கேல் டிரைவ் பண்ணணும் அப்படின்னாக்க சி டு சி எல்லா செமிடோன்ஸும் சேர்த்து நம்ம எழுதிக்கணும். சி, சி ஷார்ப், டி, டி ஷார்ப், இ, எஃப், எஃப் ஷார்ப், ஜி, ஜி ஷார்ப், ஏ, ஏ ஷார்ப், பி, சி. இதை போல் எழுதினதுக்கப்புறமா இந்த டோன் அப்படிங்கிறது சி. சிக்கு அப்புறம் ஹோல் டோன், 2 செமிடோன் சேர்ந்தது ஒரு ஹோல் டோன். அதனால் சிக்கு அப்புறம் 1, 2 டி வந்துடுது. டிக்கு அப்புறம் டி ஷார்ப் அண்ட் இ வந்துடுது. இக்கு அப்புறம் ஒரு செமிடோன், ஸோ இக்கு அப்புறம் ஒரு செமிடோன் எஃப். எஃப்க்கு அப்புறம் எஃப் ஷார்ப் அண்ட் ஜி 2 சேர்ந்து ஒரு ஹோல் டோன் ஜி ஆகிடுது. தென் ஜி ஷார்ப் அண்ட் ஏ ஹோல் டோன் ஏ ஆகிடுது. இதுக்கப்புறம் அடுத்த ஹோல் டோன் ஏ டு ஏ ஷார்ப் 1, ஏ ஷார்ப் டு பி 1, ஸோ பி. பிக்கு அப்புறம் ஒரு செமிடோன், பிக்கு அப்புறம் அடுத்த செமிடோன் சி. ஸோ சி, டி, இ, எஃப், ஜி, ஏ, பி, சி. இதுதான் சி மேஜர் ஸ்கேல். இந்த ஸ்கேலில் பார்த்தா நேச்சுரல் எல்லாமே நேச்சுரல் நோட்ஸ், ஷார்ப் நோட்டோ ஃப்ளாட் நோட்டோ எதுவும் கிடையாது. அதனால் இதை நேச்சுரல் ஸ்கேல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ சி மேஜர் ஸ்கேலுக்கு இன்னொரு பேர் நேச்சுரல் ஸ்கேல். தட்ஸ் ஆல்.